வணக்கம். பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கிற ஒரு வார்த்தை. ஆனா இது யாருக்கு வேணாலும் வரலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்மளால பெருமளவுக்கு தடுத்துட முடியும். இன்னைக்கு இந்த பக்கவாதம்னா என்ன, அது ஏன் வருது, அதோட அறிகுறிகள் என்ன, அவர் முக்கியமா நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பக்கவாதம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பக்கவாதம் வரும்போது நம்ம மூளைக்குள்ள என்னதான் நடக்குது, அதோட அவசர அறிகுறிகளை FAST முறையில எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வர்றதுக்கான காரணிகள் என்னென்ன, கடைசியா இத வராம தடுக்க நாம என்ன செய்யணும், வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல பக்கவாதம்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பக்கவாதம்ங்கிறது ஒரு பிரெயின் அட்டாக். எப்படின்னா, ஒரு ரோட்ல திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகுதுல்ல, இல்லனா நம்ம வீட்டு தண்ணி பைப் வெடிக்குதுல்ல, அதே மாதிரி நம்ம மூளைக்கு போற முக்கியமான ரத்த ஓட்டத்துல ஏற்படுற ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த பக்கவாதம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? வர்ற பக்கவாதத்துல கிட்டத்தட்ட 87% ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதுனால வர்றதுதான். இத மெடிக்கல் டேர்ம்ல இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. சரி, இந்த அடைப்பு இல்லைன்னா கசிவு, இது எப்படி நம்ம மூளைக்குள்ள நடக்குது? பக்கவாதம் வர்றதுக்கு பொதுவா 2 முக்கிய வழிகள் இருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பக்கவாதத்துல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், அதாவது அடைப்பு. ஒரு இரத்தக்கட்டி மூளைக்கு போற இரத்த பாதையை பிளாக் பண்ணும்போது இது நடக்குது. ரெண்டாவது ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், அதாவது இரத்த கசிவு. இது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு வீக்கான இரத்த குழாய் வெடிச்சிடுறதுனால ஏற்படுது. பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் எல்லாம். எவ்வளவு சீக்கிரம் நாம அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்பை குறைக்க முடியும். அதுக்கு தான் இந்த FAST அப்படிங்கிற ஒரு சிம்பிளான வார்த்தை நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த FAST டெஸ்டோட ஒவ்வொரு எழுத்தையும் பார்க்கலாம். Fனா ஃபேஸ், அதாவது முகம். பாதிக்கப்பட்டவங்கள சிரிக்க சொல்லுங்க, அப்போ முகத்தோட ஒரு பக்கம் கோணலா போகுதான்னு பாருங்க. ஏனா ஆர்ம்ஸ், கைகள். 2 கையையும் தூக்கச் சொல்லும்போது ஒரு கை மட்டும் தானா கீழே இறங்குதா? எஸ்னா ஸ்பீச், பேச்சு. அவங்க பேசும்போது வார்த்தைகள் குளறுதா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது T, அதாவது டைம், நேரம். இந்த அறிகுறிகள்ல எது ஒன்னு தெரிஞ்சாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். சரி, ஒருத்தருக்கு ஏன் பக்கவாதம் வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணிகள் என்னென்ன, வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தம், சிகரெட் பழக்கம், சரியில்லாத சாப்பாடு, உடற்பயிற்சியே செய்யாதது, உடல் பருமன், இது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரணிகள் தான். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 90% பக்கவாதங்கள் இந்த மாதிரி நாம மாத்திக்கக்கூடிய பழக்க வழக்கங்களால தான் வருது. இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த எல்லா காரணிகள்லையும் பக்கவாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் 1 காரணம் எதுவா இருக்கும்? ஆமாங்க, அது உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர் தான். காலப்போக்கில் இந்த ஹை பிளட் பிரஷர் நம்ம ரத்த குழாய்களை பலவீனமாக்கி அதுல அடைப்பு வர்றதுக்கோ இல்ல அது வெடிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியா வழிவகுத்துடும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பக்கவாதம் வராம நம்மள நாமளே எப்படி காப்பாத்திக்கிறது, அதுக்கான சில சிம்பிளான வழிகளை இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை முறையில சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரது மூலமா பக்கவாதம் வர்ற ஆபத்தை நாமளே குறைக்கலாம். ஆமா, இது நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல நம்ம சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். உப்பு, சில கெட்ட கொழுப்புகளை குறைச்சிக்கிட்டு நிறைய பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்களை சேர்த்துக்கணும். பொரிச்ச உணவுகளுக்கு பதிலா ஆவியில வேக வச்சது இல்லனா சுட்ட உணவுகளை சாப்பிட்றது நம்ம ரத்த குழாய்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உடற்பயிற்சி. டெய்லி ஜிம்முக்கு போகணும்னு இல்ல, வாரத்துக்கு ஒரு 150 நிமிஷம், அதாவது டெய்லி ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் விறுவிறுப்போ நடந்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தா அது ரத்த குழாய்களை நேரடியா பாதிக்கும். அதனால அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க புகைக்கலைனாலும் புகைக்கிறவங்க பக்கத்துல நிக்கிறத கூட தவிர்க்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஹை பிளட் பிரஷர் தான் மெயின் வில்லன்னு. அதனால அப்பப்போ உங்க பிளட் பிரஷரை செக் பண்ணிக்கோங்க. அது 120/80க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் இதை பெருசா கண்டுக்கிறதே இல்ல. ஆனா போதுமான தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம இதயம், ரத்த குழாய்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 7லிருந்து 9 மணி நேரம் நல்லா தூங்கணும். சரி, இப்ப இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க என்ன ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க? அது சின்னதா கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சின்ன அடியும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பம். யோசிச்சு பாருங்க.